லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நான் எவ்வளவு பெரிய பாவி, எந்த தப்பும் பண்ணாத என் அம்மாவை சந்தேகப்பட்டுட்டு. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆபீஸ்க்கு போனோம்ல, டைம் ஆயிடுச்சு. அம்மு நல்லா தூங்கிட்டு இருக்காளா? கிளம்ப டைம் ஆயிடுச்சுமா. இன்னைக்கு இல்லைன்னாலும் ஒரு நாள் உன் அம்மாவோட பெருமையை நீ புரிஞ்சுப்ப. அவளோட காலை பிடிச்சி நீ மன்னிப்பு கேட்ப. நீ தேவையில்லாம அதை பத்திலாம் யோசிச்சு கவலைப்படாத. அம்மா இப்ப திரும்பி வந்துருவாங்க, சரியா? அம்மாவை பார்க்காம நீயும் அம்மாவும் கஷ்டப்படுற மாதிரி உங்களை பார்க்காம அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. நான் உங்க பொண்டாட்டியா இருந்தோம் பத்மா விஷயத்தை இது வரைக்கும் நீங்க என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. தங்கச்சி விஷயம் வரும்போது மட்டும் நீங்க என்ன எப்பவுமே மூணாவது மனுஷியா தான் பாக்குறீங்க. இது வரைக்கும் நான் யாருக்கும் துரோகமும் பண்ணதில்ல, யாரையும் தப்பாவும் பேசினதில்ல. என்கிட்ட சொல்லுங்க, பத்மாவோட வாழ்க்கையில என்னதான் நடந்தது? ராமச்சந்திரன் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? அதுல ஏதாவது உண்மை இருக்கா? பத்மஜா வாழ்க்கையில எதுவும் நடக்கவும் இல்ல, ராமச்சந்திர சொல்றதுல உண்மையும் இல்ல. தயவு செஞ்சு என்ன வேற எதுவும் கேட்காத. கேட்டால நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா ஏதோ ரகசியங்கள்லாம் இருக்கு. ஒரு ரகசியமும் இல்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க? அட, சொல்லணும்னா ஏதாவது இருக்கணும்ல. முதல்ல இப்படி சந்தேகப்படுறத நிப்பாட்டு. சம்சய ஆத்மா வினசதிக்குன்னு ஒரு சொல்லு இருக்கு. சந்தேகப்படுற மனசு நாசமா போகும்னு அர்த்தம். இங்க பாருங்க, நீங்க என்ன வேணும்னாலும் பேசி என்னை ஏமாத்த முடியும். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கும்ல. உண்மையை பத்தி நீ எனக்கு கிளாஸ் எடுக்காத, எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு சொந்த தங்கச்சி அவமானப்படும் போது தடுக்க முடியல? பத்மா அமைதியா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போகுது. நீ வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருமா. பத்மஜா திரும்பி வருவா. பசங்களை இங்க தனியா விட்டுட்டு அவளால அங்க இருக்க முடியாது. காலம் கெட்டு போய் கிடக்கு. இப்ப போய் தனியா சுத்திட்டு இருந்தா வேணாம். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்? அவ வாழ்க்கையில எந்த தப்பும் அவ செய்யலனா அப்புறம் எதுக்காக இங்க இருந்து போகணும்? பத்மாவை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. தான் சைடுல எந்த தப்பும் இல்லைன்னு வாதாடி ஜெயிக்கிற ஆள் அவ. அப்பேற்பட்டவ போனான்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். இங்க பாருங்க, என்கிட்ட சொல்ல வேணாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்துக்கு இந்த உண்மையை நீங்க சொல்ல வேண்டி வரும். அப்ப பாத்துக்கிறேன். அக்கா, அம்மா வந்துட்டாங்களா? நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது அம்மா இங்க இருப்பாங்க தானே சொன்னேன். அம்மா வருவாங்கடா. அப்ப இன்னும் வரலையா? இல்ல, வருவாங்க. எப்போ வருவாங்க பாப்பா. நான் அம்மாவை பார்க்கணும். அம்மா வருவாங்கடா. இல்ல, நீ என்கிட்ட போய் சொல்ற. இல்லம்மா, அம்மா உடனே வந்துருவாங்க. அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அம்மா தூரமா ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக. எனக்கு அம்மாவை பார்க்கணும். ஐயோ, அழாதம்மா. நம்ம கிட்ட அம்மா எங்க போறேன்னு சொல்லிட்டா போனாங்க. அப்ப நான் எங்க போய் அவங்கள தேடுவேன்? அப்ப அம்மா வரமாட்டாங்கல்ல? நான் அம்மாவை பார்க்கணும். கொஞ்சம் அழாம இருடா. அம்மா வருவாங்கன்னு சொல்றேன்ல. அம்மா வரமாட்டாங்க. என்கிட்ட நீங்க போய் சொல்றீங்க. நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? அம்மா வருவாங்க. வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். நீயும் கடவுள் கிட்ட வேண்டிக்கோ. நீ கூப்பிட்டா கண்டிப்பா சாமி கேக்கும். போய் கும்பிடு. எனக்கு அம்மாவை பார்க்கணும். நீ இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்த, நல்லா பசிக்கும்ல. முதல்ல நீ ஏதாச்சும் சாப்பிடு. வேண்டாம், எனக்கு பசிக்கல. எதுவும் சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி? வேண்டாம், அம்மா வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவேன்.
2 பேரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். இந்த தோசையும் சட்னியும் இருக்கு. எனக்கு எதுவும் வேண்டாம். ஏமா அடம் பிடிக்கிற? நீ நடந்துக்கிறத பார்த்தா நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரிலாம் இருக்கு. ஏன் நீங்க தப்பு பண்ணலையா? என்னையும் எங்க அம்மாவையும் அழ வச்சிங்கல்ல. பெரிய மகானானதால தான் நீங்க ஜெயில இருந்தீங்கல்ல. ஓசில எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. அனுபமாக்கு தனியா வாழ தெரியும். அட, உன் மனசுல எனக்கு எதிரான விஷத்தை அவ நிரப்பி வச்சிருக்கா. அதனாலதான் நீ இப்படி பேசுற. அட அனு, உண்மை சொன்னா நான் ஒரு அப்பாவி. என்னை ஏமாத்துனது உங்க அம்மா தான். எனக்கு எந்த நியாயமும் தேவையில்லை. தயவு செஞ்சு என் முன்னாடி இப்படி வந்து நின்னு தொலையாதீங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ ஏன் பொண்ணுமா? எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சா என்ன பண்றது? 8 வருஷம் உள்ள இருந்தப்போ ஒரு வாட்டி கூட அப்படி தோணலையா? அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதையே இப்பவும் பண்ணுங்க. நீ நல்ல துணிச்சலான பொண்ணுதான். அதுதான் உன்னை இப்படி பேச வைக்குது. நீ என்ன மாதிரிமா? சரி, அதெல்லாம் விடு. அம்மாவை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? அவ ஊரை விட்டு ஓடிட்டாமா. இங்க இருந்தா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அவளுக்கு பயம். இங்க பாருங்க, என் அம்மாவை பத்தி பேசினதெல்லாம் போதும். எனக்கும் என் அம்மாக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அத நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். தேவையில்லாம எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி விளையாடி சீன் கிரியேட் பண்ணாதீங்க. 2 ஆடை சண்டை போட வச்சு இடையில நின்னு ரத்தம் குடிக்கிற ஓநாயோட கதைய நானும் படிச்சிருக்கேன் சின்ன வயசுல இருக்கும் போது. எனக்கு இது தேவைதான். நான் இதை அனுபவிக்கணும். நான் உன்கிட்ட இல்ல, நான் இப்ப என்ன பண்ணிட்டு நீ என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. என் நிம்மதியை கெடுத்தீங்க, என் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டீங்க. அதை விட பெரிய தப்பு என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அதுக்கு காரணம் நானாமா? பின்ன நானா? தான் பொண்டாட்டிய கூட ஒழுங்கா பாத்துக்க தெரியாத புருஷனுக்கு இது இல்ல, இதை விட ஜாஸ்தியாவே கிடைக்கும். அப்போ உன் அம்மா எந்த தப்புமே பண்ணலையா? நிச்சயமா நீங்க சொல்ற எந்த தப்பும் அம்மா பண்ணிருக்க மாட்டாங்க. அதை மீறி அவங்க பண்ணாலும் நான் அவங்கள மன்னிச்சிருவேன். எங்களுக்கு இடையில இருக்க சண்டை அம்மா தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுல இல்ல. என்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லாததால வந்து பிரச்சனை. அவங்க அந்த ரகசியத்தை சொன்ன உடனே பிரச்சனை முடிஞ்சிடும். ஓ, அப்போ உனக்கு என்ன விட உன் அம்மாவை தான் பிடிக்கும்ல? அதுல என்ன சந்தேகம்? என் அப்பான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். சும்மா விட்டுருக்கேன். இல்லனா என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். இவ ஏன் தங்கச்சி? தைரியம் இருந்தா நீ அவளை தொட்டு பாரு. கொலை பண்றது உங்களால மட்டும் இல்ல, மத்தவங்களாலையும் பண்ண முடியும். அதனால தேவையில்லாம பயமுறுத்தாதீங்க. சரி, நான் இப்ப கிளம்புறேன். இருங்க, இந்தாங்க, இதையும் எடுத்துட்டு போங்க. பயந்துட்டியா பாப்பா? ஏன்? என் அக்கா என் கூடவே இருக்காங்கல்ல. அம்மா எப்ப வருவாங்க? வருவாங்கடா, நாளைக்கு காலையில வந்துருவாங்க. கண்டிப்பா வருவாங்க.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பவே வந்துடுறேன். வாம்மா. அக்கா அம்மா வந்துட்டாங்க. அம்மா அம்மா உள்ள வாம்மா. போலீஸ்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்க. திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இருக்கிற கோயில்ல தான் அவங்க இருந்தாங்க. இனி தேவையில்லாததெல்லாம் கேட்டு அம்மாவோட மனசை குழப்பாத. உங்க 2 பேரிடையில இருக்கிற பிரச்சனையை இதோட நிப்பாட்டுங்க. எல்லா விஷயத்தையும் நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. ம். அம்மா நீங்க எங்க போனீங்க? ரொம்ப தூரம் போயிட்டேன் அம்மு. எங்க போனீங்க? இங்க இருந்து ரொம்ப தூரம் அம்மு. ஏன் நீங்க என்னையும் கூட்டிட்டு போகல? அது தனியா போக வேண்டிய இடம் அம்மு. நான் எவ்வளவு நேரமா அழுதேன் தெரியுமா? நீ மட்டும்தான் அழுதியா அம்மு? இல்ல, அக்காவும் வருத்தப்பட்டாங்க. அவங்களும் நிறைய அழுதாங்க. போய் தானே. உண்மைதாம்மா, அக்கா அழுதாங்க. அம்மா நீங்க எங்களை பார்க்காம அழுதீங்களா? இல்ல அம்மு, இனிமே அழறதுக்கு அம்மா கண்ணுக்குள்ள ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்ல. அம்மா இனிமே எங்கேயும் போகாதீங்க. வேணும்னே நான் ஒண்ணு உங்களை இங்க தனியா விட்டுட்டு போகலையடா. சூழ்நிலைகள் தானே அதுக்கு காரணம். அம்மா நீங்க போனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அம்மா என்ன அழுவ வைக்க மாட்டீங்கல்ல? இனிமே நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா செய்ய மாட்டேன். சாரி. நாளைக்கு எக்ஸாம் தானே? ஆமா. ஹலோ, நான் தான் மனோட அம்மா பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஓ, அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது தானே? நீங்களும் உங்க பொண்ணு அப்படி என்ன மந்திரம் பண்ணீங்க என் பையன் இப்படி மயங்கி போய் கிடக்குறான்? மந்திரமா? அட அதென்ன, அதானே உண்மை. மானம் மரியாதைக்கு பயந்து வாழ்ற குடும்பம் எங்களோடது. உங்க பொண்ணுக்கு வேணும்னா வேற பையன் கிடைக்காம இருக்கலாம், ஆனா அதுக்காக அந்த பொண்ணை என் பையன் தலையில கட்டி வைக்கலான்னு நினைக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். அப்படியெல்லாம் யோசிச்சது கூட இல்ல. நீங்க விஷயம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதை விட பெருசா வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? உங்க புருஷன் சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு எனக்கு. இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என் பையனை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். எவ்வளவு காசு வேணாலும் நான் உங்களுக்கு தரேன்.
ஏன்னா காசு தானே உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் லட்சியமா இருக்கு. தயவு செஞ்சு வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. ஓங்கிட்டயா? மரியாதைன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? கட்டின புருஷன் ஜெயில்ல இருக்கும்போதே வேண்டாம், என்ன தேவையில்லாம எதுவும் பேச வச்சிடாத. எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்கு யாரும் தடையா இல்லையே. தடையா இருக்காங்க. நீயும் உன் பொண்ணும் தான் அதுக்கு தடையா இருக்கீங்க. அம்மா 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு பழமொழி இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க என் பையன் கிட்ட வச்சுக்காதீங்க. கெட்டவளானா நான் ரொம்ப கெட்டவளாயிடுவேன். இங்க பாரு, மறுபடியும் என்னை இந்த மாதிரி கால் பண்ண வச்சிடாத. யார் அது போன்ல? அது யாரும் இல்ல. எதுக்கு என்கிட்ட போய் சொல்றீங்க? அது மனோ அம்மா தானே? அவங்க என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொல்லல. எனக்கு தெரியும் அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு. எங்க மானத்தை வாங்கினது உங்களுக்கு பத்தலையா? நீங்க இப்படி வாயை திறந்து பேச மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதாலதான் இவ்ளோ பிரச்சனையும். ஏமா என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. 4 செவத்துக்குள்ள போட்டிக்கிட்டு உட்கார்ந்தா போதும். ஆனா எனக்கு அப்படி இல்லையே. இனிமே வச்சு உண்மையை சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு. நீ எத்தனை தடவை கேட்டாலும் ஏன் மேல எந்த தப்பும் கிடையாது. அப்படின்னா நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல. உன்னை யார் அசிங்கப்பட சொன்னா? அசிங்கம் முழுக்க எனக்கு தானே. அப்படின்னா மனோவோட அம்மா சொன்னது? அவங்க என்னதானே சொன்னாங்க? நான் உங்களோட பொண்ணு. நல்லதா போச்சு. அதையாச்சும் நீ ஒத்துக்கிட்டியே. என்ன கிண்டலா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க அதை சொல்லிதான் ஆகணும். நான் சொல்ல வைப்பேன். உங்களை யார் எங்க வீட்டுக்கு இப்ப வர சொன்னது? நான் உங்ககிட்ட சண்டை போட வரல. இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் தப்பா நினைக்கலங்க. எல்லாம் நான் சரியா தான் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க போன்ல பேசும்போது என்கிட்ட அப்படி பேசிருக்க மாட்டீங்களே. போன்ல பேசினாங்களா? எப்போ? நீ கொஞ்சம் பேசாம இருடா. நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? போன்ல பேசினது என்னோட மன கஷ்டத்தினாலதான். என் கஷ்டத்தை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. இங்க பாருங்க, நாங்க யாருமே மனோவை புடிச்சு வைக்கல. மனோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம். நாங்க அதுக்கு ஒரு தடையாவும் இருக்க மாட்டோம். அன்னைக்கு நான் வந்தப்ப கூட அதுதானே சொன்னேன், என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக நான் ஒண்ணும் இங்க வரலன்னு. அதெல்லாம் புரியுது. அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்க சைடு தான் நியாயம் இருக்குன்னா நீங்க ஏன் இத்தனை நாள் ஆகியும் அதை ப்ரூவ் பண்ணவே இல்ல? ஊரு விட்டு கூட நீங்க போனீங்கல்ல. உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபிக்க அவ்வளவுன்னு உங்களுக்கு கஷ்டம் இல்லல? என்னை நியாயப்படுத்தி பேச வேண்டிய எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்ல. காரணம், நான் எந்த தப்புமே பண்ணல. அப்படி சொல்லாதீங்க. தப்பு உங்க மேல இல்லங்கும்போது நிரூபிக்கலாம்ல. ராமச்சந்திரன் எவ்வளவு நாளா ஜெயில இருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத பத்தி கணக்கெடுக்கிறதுக்காக நான் ஒண்ணும் இங்க வரல. மனோவை நாங்க யாரும் புடிச்சு வைக்கலன்னு சொல்றதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். உங்களோட பையனை இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல நானும் என்னோட பொண்ணும் தடையாவே இருக்க மாட்டோம். ஆனா இவ அதுக்கு தயாரா இல்லல்ல. அது எங்களோட தப்பு இல்லையே. கரெக்ட், அது என்னோட தப்பு தான். மூளை மங்கி போனவன தானே நான் பெத்து போட்டிருக்கேன். சொன்னதை கேட்டல. இதுக்கு நீ என்ன கொன்னே போட்டிருக்கலாம்டா. ஷோ, எங்களால தேவையில்லாம நீங்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. குடும்பத்தோட பலம் யாருக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க யாரு என்னங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே கட்டின புருஷனையே. உங்களுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சதுனாலதான் யாருமே உங்களை பத்தி எதுவும் தப்பா பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்படிப்பட்ட குடுப்பனை இல்ல. பொம்பளைங்களை பத்தி குறை சொல்றதுக்கு எந்த ஆம்பளை நினைச்சாலும் முடியும். அது ரொம்ப சுலபம். சமூகம் அதையும் நம்பி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுவும் சுலபம்தான். ஏன் தலையெழுத்து
என்ன பத்தி சொன்னது என்னை தொட்டு தாலி கட்டின என்னோட புருஷன் தானே. எந்த ஒரு பெண்ணும் அனுபவிக்க முடியாத கொடுமைகளை நான் நிறையவே அனுபவிச்சுட்டேன். நீங்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அவ்வளோ வேதனைகள். அதுக்காக நான் இன்னைக்கு வரைக்கும் யாரையுமே குத்த சொன்னதே இல்லை. காரணம் என்னோட விதி அதுதான். ஆனா ஒண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல, அது என்கிட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுகிட்டயுமே நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க. காரணம் நீங்களும் ஒரு பொண்ணுதான், ஒரு மனைவி, ஒரு தாயும் கூட. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன நியாயம் சொன்னாலும் சரிம்மா, நீங்க அவங்களை இங்க கூப்பிட்டுருக்கவே கூடாது. ஓ, நான் இப்ப அவங்கள கூப்பிட்டதுதான் பிரச்சனையா? ஏன் கவலை உனக்கு பிரச்சனையா தெரியல? இல்ல, காரணம் இந்த விஷயத்துல உங்க பக்கம் எந்த நியாயமும் இல்ல. பாவம் இல்லையாம்மா, என்ன அவங்க மந்திரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்க முன்னாடி என் நிலைமையை பாருங்க. ஆஹா, ஏன் விஷயம் என்ன? ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னைய அவ திட்டிட்டு போயிருக்கால? யாரும் திரும்பி ஒரு வார்த்தை கூட பேசலையே. அவங்க உங்களை என்னமா சொன்னாங்க? நீங்க தான் அவங்கள அவமானப்படுத்துறீங்க. உனக்கு அப்படித்தான்டா தோணும், ஏன்னா நீ அவங்களோட அடிமை. என்னால உங்ககிட்ட பேச முடியாதுமா. நான் எது பேசினாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. வேண்டாண்டா, யாரும் என்கிட்ட பேசாதீங்க. 24 மணி நேரம் பேசுறதுக்கு தான் அவங்க உனக்கு இருக்காங்களே, ஆத்தாளும் மகளும். நான் அவங்கள மாதிரி கலரா இல்ல, அழகா இல்லையே. நான் அப்படி சொன்னா அத நீ வாயால சொல்லணுமா? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. வேணாம், இதுக்கு மேல பேசினா நமக்குள்ளதான் சண்டை. இதோட பெருசா சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு? என்ன சீதா இது? எதுக்கா இப்ப வம்பிழுக்கிற? அவன் பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? ஏய், அவன் நம்ம பையன், அவனுக்கு பிரச்சனை வராம பாத்துக்கிறது நம்ம கடமை. இப்படி தொட்டதுக்கெல்லாம் நீ அவன் கூட சண்டை போட்டா நம்ம மேல வெறுப்பு தானே வரும். அது அவங்களுக்கு சாதகமா போயிடும்ல. இன்னும் அவங்களுக்கு சாதகமா என்ன வேணும்? நம்ம கைய விட்டு அவன் போயிட்டாங்க. இப்ப நம்ம வேண்டாம், அவனுக்கு அவங்க தான் வேணும். இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு சும்மா தோன்றதுதான். இருக்கலாம், அவனுக்கு அவங்க மேல கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கலாம். அது கொஞ்சம் எல்லாம் கிடையாது. சரி, அதிகமாவே இருக்கு. சரி, அது புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நேக்கா இருந்துக்கணும். இந்த நேரம் நீ அவனுக்கு என்ன புத்தி சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாது. அது மட்டும் இல்ல, அவங்க மேல பாசம் அதிகமாகும். நம்ம இப்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அவன் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்ப அதே சொல்லுங்க. அவன் அப்படி செய்வானா? எனக்கு அப்படி தோணல. இங்க பாரு, நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தோம்னா அவனே அவளை மறந்துடுவான். அவன் அவளை கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவான். அப்படி அவன் செய்யறதா இருந்தா அதை இப்பவே செஞ்சிருப்பான்ல. அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்க மாட்டா. காரணம், அவ தெரிஞ்சுக்க நினைக்கிறா அவங்க அம்மா வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு. அவங்க அம்மாவோ அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் இப்ப என்னங்க பண்ணணும்? நீ இது சம்பந்தமா எந்த பிரச்சனையும் உண்டாக்காத. எப்ப பார்த்தாலும் அவளை மறந்துருன்னு அவன் காதுல போய் சொல்லிக்கிட்டே இருக்காத. எல்லாம் சரியாயிடும். எனக்கு நம்பிக்கை இல்லங்க. கண்டிப்பா சூனியம் வச்சிருக்காங்க. ஆமா, சூனியம் தான். நீ ஒரு சூனியம் வச்சு அவனை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க. அப்ப மறந்துடுவான்ல. இங்க பாரு சீதா, இது சூனியம் மந்திரங்கிறதெல்லாம் இல்ல. மனசோட விருப்பம். அது போச்சுன்னா எல்லாமே போயிடும். ஆனா அது போற வரைக்கும் நம்மளும் பொறுமையா ஐயோ, எவ்வளவு காலத்துக்கு? எப்போ அவன் மனசுல இருந்து அவளை மறக்கிறானோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதான் ஒரே வழி. அம்மா ஏதோ ஒரு மன கஷ்டத்துல அப்படி பேசிட்டாங்க. நீங்க அதை அப்படியே விட்டுருக்கலாமே. அப்படின்னா நான் என்னோட நியாயத்தை எங்கேயுமே சொல்லக்கூடாதா? என் பொண்ணுக்கு வேற யாரும் கிடைக்காததுனால நான் உன்னை மயக்கி வச்சிருக்கேன்னு உங்க அம்மா சொல்றாங்க. அது உண்மையா என்ன? நாங்க யாராச்சும் உன்னை மயக்கி வச்சிருக்கோமா என்ன? சொல்லு.
அதான் எனக்கு தெரியுமே. என் அம்மாக்கு அதெல்லாம் எடுத்து சொன்னாலும் புரியாது. அதனால தான் அப்புறம் அம்மாக்கு தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. எங்க அம்மாக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னாங்க, அதுக்கான பதிலடியை நான் கொடுத்துட்டேன். அதுக்கு சாரி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அனு அம்மாவுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு அம்மாவோட விஷயத்துல. அதை நீங்க முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நான் அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணிருப்பேன். சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லையே. எனக்கு எல்லாமே தெரியும். என்கிட்ட நீங்க எதுக்காக இப்படிலாம் மறைக்கணும்? மனோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அனு அப்பா சொன்ன மாதிரி நான் வழி தவறி போனதும் கிடையாது. அப்போ அம்மு எப்படி பிறந்தா? அதான் நான் முதலே சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப கேட்டா எப்படி? எப்படி கேட்டாலும் நீங்க சொல்ல மாட்டீங்களே. இங்க யாருமே அவ்வளவு பெர்ஃபெக்ட்லாம் இல்ல. மனுஷங்க தப்பு பண்றது சகஜம்தான். ஆனா தப்பு தப்புதான்னு மத்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா தேவையில்லாம எதுக்கு ஆர்கியூ பண்ணணும்? நீங்க அதான் பண்றீங்க. நானும் ஒரு மனுஷிதான். என் மானத்தை பத்தி யார் பேசினாலும் அவங்கள எதிர்த்து நான் சண்டை போடுவேன். நான் சண்டைக்கு வரல. ஆனா ஒரு விஷயம், ஒருவேளை அணுவ நீங்க சொல்ற எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்ப வச்சு அவளை ஏமாத்த கூட முடியும். ஆனா என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்னன்னு என் வாயால சொல்லணுமா? மனோ, நீ நினைக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. இத ஏதாவது குழந்தைங்க கிட்ட போய் சொல்லுங்க. ராமச்சந்திரன் கேவலமானவன் தான். ஆனா இந்த விஷயத்துல அந்தாள் சொல்றதுதான் சரியா தெரியுது. அம்மாவோட அப்பா அந்தாள் இல்ல. உங்களால என் மனசை மாத்த எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது முடியாது. புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் எங்க அம்மா அப்பாவுக்கும் புரிய வச்சிருக்கேன். அதனால அவங்க சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா அணுவை என்னால மறக்கவும் முடியாது. நான் அவளை தான் கட்டுவேன். அதுக்கு குடும்பம் சொந்தம்னு யார் வந்தாலும் சரி தடுக்க முடியாது. அதனால நீங்க என்கிட்ட அம்மு விஷயத்தை நியாயப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு என் ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ண நீ தானே இருக்க. அதனால தான் வந்தேன். என்னால இப்ப எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கும் இல்ல மனோ? அம்மா இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க சைடும் நியாயம் இருக்க தானே செய்யுது. ஆனா பசங்க நல்லா இருக்கணும்னு தானே எல்லா அம்மா அப்பாவும் யோசிப்பாங்க. ஆனா ஏன் அம்மா மட்டும் ஏன் இப்படி யோசிக்கல? இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க ஒரே வழிதான் இருக்கு. நீயும் அம்மாவும் எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கோங்க. நான் விட்டு கொடுக்கணும்னு சொல்றியா? ஆமா. அதனால என்ன யூஸ் இருக்கு? உன் அம்மாக்கு என்ன பிடிக்கிறதுக்கு அது மட்டும் பத்தாது மனோ. அது இல்ல, உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்ல. என் அம்மா கிட்ட நான் ஏதாவது போய் கூட சொல்லிப்பேன். எங்க அம்மாவும் நம்பிடுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல. அம்மாவை ஏமாத்துற மாதிரி இருக்கும். நான் உன் வீட்டுல இருக்கவங்கள தப்பு சொல்லவே மாட்டேன். நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கும் சம்மதிச்சவங்க அவங்க. தப்பு நடந்தது என் சைட்ல தான். என் வீட்டுல இருக்கவங்க பண்ண தப்பு அப்படின்னா அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு தான். எனக்கு மட்டும் தான். எல்லா பிரச்சனையும் தூக்கி உன் தலையில வைக்க நான் தயாரா இல்ல. பிரச்சனைகளை நம்ம சேர்ந்தே சரி பண்ணலாம். எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம்னு சொல்ல வர? இப்ப நான் என் அம்மா முன்னாடி தோத்து போறதுக்கு நான் தயாரா இல்ல. என் அம்மா வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த கதைய என்னால ஒத்துக்க முடிஞ்சா உன் அம்மாவையே என்ன நம்ப வைக்க முடியும். மாற வேண்டியது நான் இல்ல, என்னோட அம்மா. அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது அனு. உங்க அம்மா தான் ஒத்துக்க மாட்டாங்களே, நீ என்ன செய்வ? அதை என்கிட்ட விட்டுரு. அது என்னோட பிரச்சனை தானே, அதை நானே பாத்துக்கிறேன். எப்படி? நீ இந்த விஷயத்த வச்சு திரும்பவும் அம்மா கூட சண்டை போடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இல்ல, நான் சண்டை போட மாட்டேன். பின்ன இதுக்கு எப்படி நீ முடிவு கட்ட போற? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? பாரு,
நீ பிரச்சனையை மேலுக்கு மேல் பெருசாக்கிட்டே போற. உனக்கு பயமா இருக்கா மனோ? எனக்கு உன்னை இழந்துடாம இருக்கணும், அதுதான் வேணும். அப்போ உன் அம்மா? அம்மா சம்மதிப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. உன் அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. கவலைப்படாத, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணலாம். சாரி, நம்ப இல்ல, நான் சரி பண்றேன். அனு, தேவையில்லாம குழப்பாத. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு துளி ரத்தம் சிந்தாம ஊர் ஜெயிக்கிறத பத்தி சொல்லுவாங்கல்ல, அதான் என்னோட வழி. பிளான் என்னன்னு என்கிட்டயும் சொல்லு. அது சொல்ல வேண்டியது இல்ல மனு, செய்ய வேண்டியது. நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன். இதுல இருக்கிற லெட்டர். அப்ப இது என்ன இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். நீங்க உண்மையை சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. நான் போறேன். எங்க போற? அன்னைக்கு நீங்க கிளம்பி போகும்போது எங்க போறேன்னு சொல்லவே இல்லையே. நீதான் கேட்கவே இல்லையே. சண்டை போட நான் ரெடியா இல்ல. நீங்க உங்க முடிவை கெட்டியா புடிச்சுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருங்க. அதை பார்த்துக்கிட்டு ஒரு முட்டாள் மாதிரி வாழணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ இப்படிதான் அடம் பிடிக்கிற. இதனால நீ எதுவுமே சாதிக்க போறதில்ல அனு. சொன்னா கேளு. நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா மனோ புரிஞ்சுப்பானா? அவங்க வீட்ல இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு. அது உங்களுக்கும் தெரியும். ஆனா அடம் இல்லைன்னா அவமானத்தை பார்த்து பயம். இவ்ளோ நாள் நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இனிமே அதுக்கு அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, மனோவோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, நெஞ்சு வலியா. காரணம் நான். இதுக்கு மேலயும் யார் முன்னாடியும் அசிங்கப்பட நான் தயாரா இல்ல. அதனாலதான் நான் போறேன்றேன். போய் மட்டுமே சொல்லிட்டு இருக்க ஒரு ஆளோட முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமே இல்ல. அனு, நாளை பின்ன நீ இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவ. வருத்தப்பட போறது நீங்க தாமா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தொலைச்சிட்டுமேனு நீங்க தாமா வருத்தப்பட போறீங்க. என்னால எவ்வளவு தாங்க முடியுமோ நான் தாங்கிட்டேன். என்னோட இந்த முடிவு தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அனு, அம்மு, உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா போகாம இருக்க முடியலம்மா. நான் உன்னை ஸ்கூல்ல வந்து பாத்துக்கிறேன், சரியா? அக்கா போகாதீங்க, போவாதீங்க அக்கா. நான் போகணும் பாப்பா. உண்மையை சொல்ல தயங்குற ஒரு அம்மா கூட வாழ இனிமே என்னால முடியாது. அக்கா அனு, அனு தயவு செஞ்சு யோசிச்சு பாரு. நீ நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல அனு. என்ன பின்வாங்க வைக்கலான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது இனிமே நடக்காது. அக்கா நம்மளை விட்டு எங்க போறாங்கம்மா? தெரியல அம்மா. அம்மாக்கு எதுவும் தெரியாது.
நீயா? இது என்ன பேகும் கையுமா? எங்கேயாவது ட்ரிப்புக்கு போறியா என்ன? இல்ல. அப்புறம் வீட்ல இருந்து வெளியில வந்துட்டேன் நானு. இதுக்கு மேல என்னால அந்த வீட்ல தங்க முடியாதுக்கா. எனக்கு வெறுத்துருச்சு. அப்ப அம்மா? எனக்கு தெரியாது. அனு, நீ என்னதான் பேசுற? சண்டை போட்டு வந்திருக்கன்னு புரியுது. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நானும் உன் கூட வரேன். நம்ம ஒன்னா சேர்ந்து போகலாம். எங்க? உன் வீட்டுக்கு தான். நான் இங்க தங்குறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை சொல்லுங்க. சிட்டிக்குள்ள நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலும் இருக்கு. அப்படி இல்லைன்னா பேயிங் கெஸ்டா தங்குற இடமும் எனக்கு தெரியும். நான் அங்க போய்க்கிறேன். ஏன் அடம் பிடிக்கிறானு? இது அடம்லாம் ஒன்றும் இல்லக்கா, நான் தெளிவா தான் சொல்றேன். நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்கேயே தங்கிக்கங்க. இவ அப்படிதான் சொல்லுவா. இவளுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு அம்மா கிளம்பி போகும்போது அவங்க பண்றது சரியில்லைன்னு தானே அன்னைக்கு நீ சொன்ன. அதே ஃபீலிங் இப்போ உங்க அம்மாக்கும் இருக்கும்ல. எனக்கு தெரியல. அப்படின்னா எனக்கு தெரியும். ஒரு தாயோட மனசு என்னன்னு உங்க 2 பேருக்குமே தெரியாது. காரணம், நீங்க 2 பேரும் அம்மாவாகல. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அப்படின்னா ஒண்ணு பண்ணு, எப்படியும் உன் வீட்ல இருந்து வந்துட்டல, இன்னைக்கு ஒரு நாள் இங்க நீ தங்கிக்கோ, நாளைக்கு உன் வீட்டுக்கு போ. நான் இனிமே அந்த வீட்டு பக்கமே போகவே மாட்டேன்க்கா. என் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு அம்மா கூட என்னால வாழ முடியாது. நம்பிக்கை இல்லாதது உனக்கு தானே, அவங்களுக்கு இல்லல்ல. நான் படுற கஷ்டத்தை பத்தி சொன்னா உங்க யாருக்குமே புரியவே மாட்டேங்குது. நான் மட்டும் இல்ல, இதனால எத்தனை பேரு கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? பாவம் மனோ, என்ன லவ் பண்ண ஒரே ஒரு தப்பு மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். அதனாலதான் அவன் அப்பா அம்மா கேக்குற கேள்விங்களுக்கு பதில் சொல்ல முடியாம அவனுக்கு தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே என் அம்மா தான். என்னால முடியலக்கா. இதுக்கு மேலயும் நான் அந்த வீட்டுல இருந்தேன்னா மென்டல் ஆயிடுவேன். உன்னை இங்க தங்க வைக்க முடியாமலாம் இல்ல. உங்க அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அந்த மனசை நோகடிக்கிற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்காத. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ செஞ்சது யோசிச்சது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா அன்னைக்கு இதை நினைச்சு நீ நிறைய வருத்தப்படுவ. பத்மஜா பொண்ணுதான் நானும். அம்மாவோட பிடிவாதம் கொஞ்சமாவது எனக்கும் இருக்கும்ல. இவ்ளோ நாள் நான் விட்டு கொடுத்தேன், ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கல. இதுக்கு மேலேயும் நான் எதுவுமே பண்ணலனா அம்மா அந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்ல மாட்டாங்கக்கா. இப்ப மட்டும் சொல்லுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? உங்க பப்பி அக்கா பொண்ணு மேல பாசம் உள்ள ஒருத்தங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. மம்மி, அனு அக்கா தங்குறதுக்கு தான் நம்ம வீட்ல ரூம் இருக்கே. வாங்கக்கா, வாங்க. வாங்கக்கா. இனிமேல் இதுதான் உங்க ரூம்க்கா. ஏன்க்கா கவலைப்படுறீங்க? நீங்க சொன்னது உண்மைதான் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, கண்ணை தொடங்கக்கா. ஏண்டி, அனு அழுகிறது அவங்க அம்மாவை நினைச்சுதான். ஒரு வேகத்துல கிளம்பி வந்துட்டா. பண்ணது தப்புன்னு இப்ப அவளுக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் அழுகுறா. ஓ அப்படியா? அக்கா அழுதது அதனாலலாம் இல்ல, அக்காவை யாரும் புரிஞ்சுக்கலன்னு தான். அதான் அவங்க வருத்தம். நான் மட்டும் அக்கா இடத்துல இருந்திருந்தேன்னா உண்டெல்லாம் நாக்கிருப்பேன் ஆன்ட்டிய. எரீரத்தில எண்ணெய் ஊத்தாதடி. அனு, நீ இவ சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காத. நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்கே தங்கிக்கோ, சரியா? ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் உன்னோட மனசெல்லாம் கண்டிப்பா மாறிடும். எப்பவுமே ஒருத்தவங்கள நாம பார்க்காம இருக்கும்போதுதான் அவங்க மேல அன்பு அதிகமாகும். அம்மாவை கொஞ்ச நாள் பார்க்காம இருக்கும்போது உனக்கும் அது புரிய வரும். உன்னோட அம்மானா யாருன்னு. அப்படி உனக்கு தோணுச்சுன்னா வெக்கப்படாம என்கிட்ட சொல்லு, நான் கூட்டிட்டு போய் உன்னை உங்க வீட்லயே விட்டுடுறேன். அனு, உயிரோட இருக்கும்போது ஒருத்தவங்களோட அருமை உனக்கு புரியாது. இவளோட அப்பா உயிரோட இருக்கும்போது
நாங்க எவ்வளவு சண்டை போடுவோம்னு உனக்கு தெரியுமா? இப்ப தோணுது அப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுன்னு. சொல்லி என்ன பண்றது? நீ எப்பவும் அம்மாவை பத்தி கவலைப்படுற சூழ்நிலை வரக்கூடாது. உனக்கு உயிர் கொடுத்தவங்க தான் உங்க அம்மா. அது எப்பவுமே உன்னோட மனசுல இருக்கணும். மம்மி ப்ளீஸ், அவங்களே வருத்தத்துல இருக்காங்க. நீங்க ஏதாவது சொல்லி அவங்கள அழ வச்சிடாதீங்க. இங்க பாரு, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லிடணும். அதான் எல்லாத்துக்கும் நல்லது. நமக்கு நம்ம பண்றது எப்பவுமே சரியாதான் தெரியும். அது சரி இல்லனா அவங்களுக்கு பிடிச்சவங்க தான் அதை சொல்லி கொடுக்கணும். அனு நல்ல பொண்ணு, சரி எது தப்பு எதுன்னு பக்குவமா பார்க்க தெரிஞ்ச பொண்ணுதான். இன்னைக்கு ஒரு நாள் முடியட்டும். அவ வந்த மாதிரியே எப்படி அவ வீட்டுக்கு போறான்னு நீயே பாரேன். அம்மா உங்களுக்கு தோணுனதா சொன்னாங்க. இல்லனாலும் எல்லா அம்மாவும் இப்படிதான் இருப்பாங்க. இல்ல, என் அம்மா அப்படி கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இங்க நின்னு இருக்கவே மாட்டேன். அத பத்திலாம் யோசிக்காதீங்க. என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்னால அதை பண்ணித்தர முடியும்னா கண்டிப்பா நான் பண்ணித்தரேன். எதுவும் வேண்டாம், எனக்கு கொஞ்ச நேரம் சைலண்டா எங்கேயாவது உட்காரணும். அக்கா எங்க போனாங்க? தெரியல அம்மு. அக்கா என்ன வரலையா? எனக்கு தெரியாது அம்மு. எதுக்காகம்மா அக்கா போனாங்க? எனக்கு அதுவும் தெரியாது. அக்கா இல்லாம எதுவுமே நல்லா இல்ல. ஹை, அக்காவா தான் இருக்கும். அம்மா குட்டி, வா. அம்மா எங்க? அங்க. நான் ஆன்ட்டியை பார்க்க தான் வந்தேன். உட்காரு. ஏன் ஆன்ட்டி அனு அக்காவை இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க கேட்டது நியாயம் தானே? இல்ல, என்ன இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லலாம்ல. இங்க பாருமா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. நான் சொன்னா உனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயசும் பத்தாது. புரியறதுக்கு வயசு தேவையில்லை. கேட்குற கேள்வி தானே முக்கியம். அதோட சரியும் தப்பும் தானே நம்ம பார்க்க வேண்டியது. உனக்கு வேற ஏதாவது என்கிட்ட சொல்றதுக்கு இருக்கா? இந்த விஷயத்துல நான் அனு அக்கா கூட தான். அவங்க படுற கஷ்டம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. என்னோட மனசை புரிஞ்சுக்க என் சொந்த அம்மாவால கூட முடியல. அப்புறம் தானே நீங்க. அம்மா சொல்ற அட்வைஸ்லாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ அவகிட்ட சொன்னா போதும். எல்லா விஷயத்தையுமே பண்றது நாம மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல அவளுக்கு, அத அவளை குறைச்சிட சொல்லிடு. நான் ஞாபகப்படுத்தலனாலும் அவ மறக்க மாட்டா. ஏன்னா அவளோட சொந்த அம்மா, அது சொந்த ரத்தம் வேற. மறக்க முடியாது. கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசைனாலலாம் இல்ல, எனக்கு ஜெயிக்கணும். அதுக்கு இதுதான் ஒரே வழி. ஆஹா, அது மட்டும் நடந்தா நீ உன் அம்மாக்கு கொடுக்கிற பெரிய தண்டனையா இருக்கும்.
லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.